இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன தி காஃபி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்த்துக்காத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கதை கூட பெருசா கிடையாது மக்களே. இந்த படத்துடைய ஒன்லைனர் இருக்கு பாத்தீங்களா, அதான் முக்கியமான கதையே. ஜஸ்ட் இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு காஃபி டேபிள ஆசைப்பட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போறாரு. அதை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம நம்மளும் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வருது. முக்கியமா இதயம் பலவீனமானவர்கள் பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடிக்கு குழந்தை பிறக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த லேடிக்கு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கும் மக்களே. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அடுத்து அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. குழந்தைலாம் பிறந்துச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டு குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க. அங்க ஒரு காஃபி டேபிள பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த காஃபி டேபிள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி கேட்கும் போது இந்த கடையுடைய ஓனரே வந்துட்டு இந்த டேபிள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டேபிள ஜெர்மனை சேர்ந்த ஒரு வடிவமைப்பாளர் தான் வடிவமைச்சிருக்காரு. இது பார்க்க அப்படி இருக்கும், உங்க வீட்டுல இருந்தா சந்தோஷத்தை பெருக்கி கொடுக்கும், பயங்கர சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த காஃபி டேபிள் இருக்கிற கிளாஸ் அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ நல்லா இருந்தா நீங்க ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, ஏன்னா என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்டயே அவ்வளவு காசு இல்ல அப்படின்னா எங்ககிட்ட விற்க பாக்குறீங்க அப்படின்னும் போது ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு இந்த டேபிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு இந்த டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கும். ரெண்டு பொண்ணுங்க அப்படியே நிமிந்து அந்த கண்ணாடியை பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த டிசைனால நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. கொண்டு போயிட்டு வீட்டுல வச்சோம் அப்படின்னா யாராவது வரவங்க போறவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. பரவாயில்லப்பா இவன் பெரிய பணக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. நம்ம கெத்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வாங்க ட்ரை பண்றாரு. எக்கேதோ கெட்டு நாசமா போ, எனக்கு இந்த டேபிளே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. நான் இந்த டேபிளை வாங்கிக்கிறேன், ஆனா உண்மையிலேயே இந்த டேபிள் அவ்வளவு காசுக்கு வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு சொல்ல, யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அட சும்மா சொன்ன, வாங்க சார் வாங்க பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு பில்லாம் போடுறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அபார்ட்மெண்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூக்க முடியாம தூக்கிட்டு அந்த படிக்கட்டு வழியா இந்த டேபிளை தள்ளிட்டு வராரு. இப்ப அப்படியே இந்த வீட்டுக்கு மேல ஒரு ஆன்ட்டியும் அந்த ஆன்ட்டியோடைய பொண்ணும் இருப்பாங்க. அந்த பொண்ணு கையில ஒரு நாயும் இருக்கு. இவங்க அப்படியே படிக்கட்டு கீழே இறங்கி வரும்போது நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. இந்த குழந்தைய நான் பார்க்கணும்னு நினைச்சேன், எப்படியோ ஒரு வழியா பார்த்துட்டேன், குழந்தை ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே, ஏமா நீ வந்து குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டா, என்னால வர முடியாது, இப்ப எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி தான் மத்தவங்க கிட்ட பேசுவியா, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணை திட்டும் போது, அட பரவாயில்ல விடுங்க, டீனேஜ் பொண்ணு இல்லையா அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவளுக்கு ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன், அதான் அவ கொஞ்சம் திமிரா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவளை பாத்துக்கலாம், இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், அப்புறமேட்டுக்கா வந்து குட்டி பாப்பாவை கொஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழே இறங்கி போறாங்க. இந்த பொண்ணும் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டாங்க. நம்ம ஹீரோ இந்த டேபிளை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது, நீ எப்போ உன் பொண்டாட்டிக்கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசணுமா, என்ன சொல்ற அப்படின்னே புரியல அப்படின்னும் போது, லிப்டுக்குள்ள வச்சு என்ன கிஸ் பண்ணியே அந்த விஷயத்த எப்ப சொல்ல போற, நீயும் நானும் எப்ப சந்திக்க போறோம், எப்போ இங்க இருந்து ஓட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நம்ம தம்மா தூண்டுகிட்டு இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன், நீ தான் என்ன லிப்டுக்குள்ள வச்சு கிஸ் பண்ண ட்ரை பண்ண, நான் வெளியே வந்துட்டேன், இப்ப என்னமோ நான் தான் கிஸ் பண்ண ட்ரை பண்ணேன், நான் தான் கூட ரொமான்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, அதான் உண்மை அப்படின்னு சொல்றா. இங்க பாரு குழந்தை, உனக்கு வந்துட்டு வயசு ரொம்ப சின்ன வயசு, 13 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா போயிட்டு வேலையை பாரு அப்படின்னும் போது, இங்க பாரு நீ எனக்கு நிறைய வீடியோஸ்லாம் அமைச்சிருக்க, இன்ஸ்டாகிராம்ல என் எல்லா போட்டோக்கும் லைக் பண்ணிருக்க, ரொமான்ஸ் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு போட்டோ கூட அமைச்சு வச்சிருக்க, இது எல்லாத்தையும் பொண்டாட்டிட்ட காமிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ தான் உன்னுடைய ஸ்கூல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட, உனக்கு அமுச்சு விட்டேன், மத்தபடி நான் தப்பாலாம் எதுவும் அனுப்பவே இல்லை, இன்ஸ்டாகிராம்ல உன் போட்டோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணேன், அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது, தயவு செஞ்சு ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த டேபிளை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்க்ரூ மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு ஸ்க்ரூ மட்டும் மிஸ் ஆகுது, நான் கால் பண்ணி சொல்ல போறேன் அப்படின்னும் போது, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க, நானே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மட்டும் மிஸ் ஆகுது, கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா, என்னது கொண்டு வந்து கொடுக்கணுமா, நீங்க வேணா வந்து வாங்கிட்டு போங்க
அப்படின்னும் போது என்னால கண்டிப்பா வர முடியாது, மிஸ் பண்ணது உங்களுடைய ஃபால்ட், நீங்க தான் வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். இப்போ இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அம்மா வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. எப்படியோ சமாதானப்படுத்தி குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சுட்டு நான் ஷாப்பிங் போறேன், நீ தான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னும் போது நீ வேணா குழந்தைய கூடவே கூட்டிட்டு போ அப்படின்னா, கூடவே கூட்டிட்டு போனா கண்டிப்பா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், என்னால ஷாப்பிங் பண்ண முடியாது, நான் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே வரும்போது வைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் கதவை டமால்னு சாத்திட்டு போவாங்க பாருங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை சத்தம் கேட்டு கண்ணை முடிச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிக்குது. உன்னுடைய அம்மா ஒரு ராட்சசி, தூங்கிட்டு இருந்த குழந்தைய எழுப்பி விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. தங்க குட்டி புஜ்ஜு குட்டி தூங்குங்க தூங்குங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு, பாட்டெல்லாம் போட்டாரு. என்ன பண்ணாலும் குழந்தை தூங்கவே மாட்டேங்குது. கையில தூக்கி வச்சு ஆட்ட ஆரம்பிக்கிறாரு, பாட்டு பாடுறாரு. செல்லமே அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்கும், அப்பா உன்னை சாப்பிடவா சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இங்க பாரு, ஒருவேளை உனக்கு பசிக்குதோ, நீ வேணா இங்க டிவி டேபிளுக்கு மேல படுத்துட்டு நான் போயிட்டு உனக்கு பால் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் மட்டும் கேட்கும். இந்த சீனை வெளிப்பக்கமா இருந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டேபிளுக்கு மேல குழந்தைய வைக்க அந்த டேபிளுடைய கண்ணாடி, அந்த அன்பிரேக்கபிள் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது டமால்னு உடைஞ்சி குழந்தை கீழே விழுகுது. அந்த கண்ணாடி குழந்தையுடைய கழுத்தை வெட்டி தலை துண்டா போயிட்டு விழுகுது. இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃபேஸ பார்க்கணுமே, என்ன பண்றது அப்படின்னே புரியாம உறைஞ்சு போயிருக்காரு. இந்த சீனை பார்க்கும்போது நம்ம அங்க ஹீரோவா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. ஒரு செகண்ட் இந்த சீனை பார்க்கும்போது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியல மக்களே. டேய் என்னங்கடா அது, அந்த டேபிள்ல இருந்து பேய் வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தா அந்த டேபிள் ஒரு குழந்தையை கொலை பண்ணிடுச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ செமையா ரத்த கலரியா இருக்கு. நம்ம ஹீரோ உறைஞ்சு போயிருந்தவரு அந்த குழந்தைய தூக்கி பார்க்கும்போது தலை இல்லாம அந்த குழந்தை முண்டமா இருக்கு. அப்படியே பொறுமையா தூக்கிட்டு போயிட்டு தொட்டில போட்டு கையில ஒரு கிளாஸ் பீஸ் குத்தி இருக்கும், அதை புடுங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கும்போது குழந்தை பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வராங்க. என்னம்மா எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நீ வந்துட்டு அம்மா வாயிட்டன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது ஆமா எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. 20 வருஷம் கழிச்சு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுத்திருக்கேன், இப்போதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னும் போது குழந்தை பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா இந்த மாதிரி குட்டி சாத்தான பெத்து வச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கலாச்சி பேசிட்டாங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும் போது எனக்கு உன் குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு, அது மட்டும் இல்லாம உன் புருஷங்கிட்ட பேசி பல வருடங்கள் ஆகுது, நீ வேணா கால் பண்ணு அப்படின்னும் போது கால் பண்றாங்க. இங்க போன் ரிங் அடிக்குது, போன் முழுக்க பிளட்டா இருக்கு. நம்ம ஹீரோ அட்டென்ட் பண்றாரு, ஹலோ சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு பயங்கர கஷ்டத்துல இருக்காரு. ஹீரோயின் போன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பேச ஒருத்தர் வந்திருக்காங்க, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது எப்படி இருக்கீங்க ஏதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்ட்டியும் பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. அப்புறம் பேச முடியாம போனை கட் பண்ணிடுறாரு. எதுவுமே கேட்கவே இல்ல, போனு கட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை கால் பண்றாங்க. கால் பண்ணா ஹீரோ அட்டென்ட் பண்றாரு. வைன் வாங்கிட்டு வர சொன்னீங்களே, உங்களுக்கு நல்ல பிரைஸ் அதிகமான வைன் வேணுமா இல்லனா சீப்பான வைன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இவங்க மறுபடியும் கால் பண்றாங்க, யோ உனக்கு என்ன ஆச்சு, நீ பண்றது எதுவுமே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, பேசிட்டே இருக்கும் போது ஏன் போனை கட் பண்ற, உனக்கும் எனக்கும் ஏதாவது சண்டையா பிரச்சனையா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, குழந்தை என்ன பண்றான் தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீட்டை கிளீன் பண்ணும், ஒரே ரத்த கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிளீன் பண்ற லிக்விடு அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே காலியே இருக்கு. இப்போ கடைக்கெல்லாம் போக முடியாது, நம்ம மேல் வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாரு. இவருடைய உடம்பு முழுக்க ரத்த கரையா இருக்கு. அந்த குட்டி பொண்ணு தான் வந்து கதை ஓபன் பண்றா, என்னாச்சு உன் உடம்பு முழுக்க ரத்த கரையா இருக்கு, ஒரு மாதிரி கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது கரையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது பெயிண்ட் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னும் போது சொல்லல, மத்தியானம் கண்டிப்பா சொல்றேன், இப்போ எனக்கு கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி சோப் தூள் லிக்விட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ற, அப்படி இல்ல அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன், நானே சொன்னேன் அப்படின்னா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த ஆன்ட்டி வராங்க. என்னப்பாச்சு உடம்பு முழுக்க கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குழந்தையோட ரூமை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிளீன் பண்ணும், அதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு சீக்கிரமா வேணும், மத்தியானம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, பொறுமையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்றாங்க. ஹீரோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்கி வராரு. இப்போ வீட்டுக்கு வந்து வேக வேகமா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிளீன் பண்ணும்போது அந்த குழந்தையோடைய தலை ஒரு டேபிளுக்கு அடியில இருக்கும், அதை எடுக்கலாம்னு ட்ரை பண்றாரு, அவருக்கு மனசே வர மாட்டேங்குது. இப்போ அந்த இடத்த மட்டும் கிளீன் பண்ணிட்டு நேரா போயிட்டு குளிக்கிறாரு. கைக்கு
ஷாட்லாம் போடுறாரு. இப்போ பொண்டாட்டி வந்துடுவாளே, நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவரு கதவையே ஓபன் பண்ண மாட்டாரு. பயங்கரமா யோசிக்கிறாரு. நம்ம வேணா தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனில இருந்து குதிக்க ட்ரை பண்றாரு. இவருக்கு அதுக்கும் பயமா இருக்கு. இப்ப போயிட்டு கதை ஓபன் பண்றாரு. உனக்கு கதை ஓபன் பண்ண இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் குழந்தைய தூங்க வச்சிட்டு இருந்தேன், சவுண்ட் சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஓ அதானா, நல்ல வேலை, நான் கூட ஏதோ நடந்து போச்சோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன் அப்படின்னும் போது, நீ நினைச்ச மாதிரி இங்க ஒரு விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயம் ஆச்சு என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது, ஒண்ணு இல்ல, நம்ம ஒரு காஃபி டேபிள் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த டேபிள் வந்துட்டு உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு செமையா சிரிப்பு வருது. இந்த கிளாஸ் வந்துட்டு அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா கிளாஸ் உடைஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவருக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. நேரா போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய அண்ணா கால் பண்ணா, இன்னைக்கு குழந்தைய பார்க்க வரப்போறானா, நான் போயிட்டு குக் பண்ண போறேன், நீயும் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது இவர் அப்படியே ஜடம் மாதிரி நிக்கிறாரு. டேய் நின்னு என்னடா பண்ற, அதான் டேபிள் உடைஞ்சு போச்சு இல்லையா, இதை இப்போ பார்த்து மட்டும் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றாரு. ஒரு மாதிரி பேயறிஞ்சு போன மாதிரி இருக்காரு. அந்த ஒரு ஷாக்ல இருந்து இவரால வெளியே வரவே முடியல. ஆனா ஹீரோயின் செமையா சிரிக்கிறாங்க. அந்த டேபிள் உடைக்க முடியாத கிளாஸாமே உடைஞ்சு போச்சு பாத்தியா, நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சு கலாய்க்கிறாங்க. சரி குழந்தைய பார்த்து ரொம்ப நேரம் ஆகுது, குழந்தை தூங்குச்சா இல்ல என்ன பந்து அப்படின்னே தெரியல, நான் போயிட்டு பால் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா இவரு பின்னாடியே போயிட்டு, இல்லம்மா குழந்தை தூங்கிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத, கண்ணை முடிச்சா ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கும், இப்பதான் தூங்க வச்சேன் அப்படின்னும் போது, சரி இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ போயிட்டு குக் பண்ணு, குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, அதுவும் சரிதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, இங்க பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தெரியும்டா, என்னடா புதுசா ஒரு மாதிரி வியர்டா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு ஓவராலா சீன் போடாத, அந்த டீ டேபிள் உடைஞ்சு போச்சு அவ்வளவுதான், அதுக்காக நான் உன்னை கொஞ்சம் திட்டிட்டேன், கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மேல எனக்கு கோவம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ண போறாங்க. இப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், உண்மையை சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேபி மானிட்டர் மட்டும் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாரு. இப்போ அந்த பேபி மானிட்டர்ல இருந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஏதோ சவுண்ட் கேக்குது போல, ஏதோ வந்துட்டு சொற்ற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இல்லையே எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாரு. சரி ஓகே அப்படின்னா நானே போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப, இல்ல நானே போயிட்டு பாக்குறேன், ஏதாவது தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கோம், நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த தொட்டில குழந்தைய தலை இல்லாம முண்டமா மட்டும் படுக்க வச்சிருக்காரு பாத்தீங்களா, குழந்தையுடைய உடம்புல இருந்து ரத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு இதை பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, என்ன பண்றது அப்படின்னே புரியாம போயிட்டு உட்கார்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா குடிக்கிறாரு, முகம்லாம் வேர்க்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோயின் பார்த்துட்டு என்ன விஷயம் ஆச்சு என்ன விஷயம்னு செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பார்த்தேன் அந்த பேபி மானிட்டர் வந்துட்டு சரியா கனெக்ட் ஆகல போல, அதான் அப்படி சத்தம் கேட்டிருக்கு, மத்தபடி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல ஹீரோவுடைய அண்ணனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க. இந்த பொண்ணு தான் போயிட்டு வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வரா. குழந்தை எப்படி இருக்கா, குழந்தைய பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது, குழந்தை இப்போ தூங்கிட்டு இருக்கு, குழந்தைய போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. டேய் நாங்க இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், குழந்தைய பார்க்க ஆசைப்படுறோம், குழந்தைய கண்ணுல கூட காமிக்க மாட்டியா அப்படின்னும் போது, காட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. குழந்தை ஏஞ்சிச்சுன்னா சீக்கிரம் தூங்காது அப்படின்றாரு. சரி ஓகே இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க, சாப்பிடுறாங்க, அப்படியே உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் இருட்டுது, ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. பயங்கரமா வேத்து போகுது, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்கும் போது, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்துட்டு ஒரு காஃபி டேபிள் வாங்கினா, அது வந்துட்டு உடைஞ்சு போச்சு, உடைஞ்சு போந்து மட்டும் இல்லாம கையை வேற கிழிச்சிருச்சு, அதான் ஒரு மாதிரி இருக்கான் போல, அவன் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு விஷயமா பாத்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கொஞ்சம் ஆதலா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே உட்கார்ந்து நல்லா ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடு இருக்கும், சாப்பிடும் போது அந்த குழந்தைய கட் பண்ணி சாப்பிடுற மாதிரியே ஃபீலா இருக்கு, பயங்கரமா வாமிட்லாம் பண்றாரு. டேய் உனக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்கும் போது, எனக்கு ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாரு. சரி ஓகே நீங்க எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க இல்லையா, நாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கலாம். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னா அந்த காஃபி டேபிள் வாங்கினது தான். அதே போல சின்ன பொண்ணு, உனக்கு என்ன வயசு, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, அந்த பொண்ணுக்கு இப்பதான் 18 வயசு ஆகுது, இந்த பொண்ணை பிரெக்னென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, சே உன்னெல்லாம் நினைக்கவே ரொம்ப அவமானமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்ரூமுக்கு போயிட்டாரு. இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணும் புரியல. நம்ம ஹீரோயின் அவனுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் இன்னைக்கு முழுக்க அப்படிதான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன், நான் போயிட்டு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா இவரு சரியா கதவோட சாத்தாம உட்கார்ந்துட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு ஹனி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இது எதுவுமே நான் வேணுமத்துக்குனே பண்ணல, எல்லாமே தெரியாம நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இறந்து போன விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க இந்த விஷயத்த அண்ணன் பார்த்துட்டாரு. டே என்ன விஷயம் தான்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற வழியே இல்லாம அண்ணன் கிட்ட எல்லாமே சொல்லி முடிக்கும் போது இப்ப அந்த குழந்தை எங்க இருக்கு, நான் போயிட்டு குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைய பார்த்து இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு தொட்டில குழந்தைய பார்க்கும் போது தலைய காணும். டே என்னடா தலை கூட இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் தான் சொன்னல தலை வந்துட்டு அந்த காஃபி டேபிளோடைய கண்ணாடியில கட்டாயிட்டு அங்க இருக்கிற டேபிளுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அண்ணனுக்கே செம அழுகையா இருக்கு. பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லணும், எனக்கெல்லாம் வாழவே பிடிக்கல, நான் சாவ போறேன் அப்படின்னும் போது பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத, நடந்து போச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசி, கொஞ்சம் அமைதியா யோசிக்கலாம் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு வந்து கதவை தட்டுறாங்க. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அப்புறமேட்டுக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லி கதவை சாத்திடுறாரு. இந்த டைம்ல யாரோ வெளியே வந்து கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த குட்டி குஸ்மா தான் வந்திருக்கு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் புருஷங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இல்ல இப்போ பேச முடியாது, அவனுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, உள்ள வந்துட்டு கொஞ்சம் கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப நான் பேசியே தீரணும் அப்படின்னும் போது தயவு செஞ்சு என்ன விஷயமோ அதை என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னும் போது உன் புருஷன் என்ன லிப்டுக்குள்ள வச்சு கிஸ் பண்ணிட்டான், நானும் அவனும் லவ் பண்றோம், ஓடி போக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இப்போ இவங்களுக்கு வெறியாகும் பாருங்க, செமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ணனும் வெளியே வராங்க. என்ன விஷயம்டா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும் போது இப்போ அந்த நாயை அந்த பொண்ணு இறக்கி விடும். நாய் நேரா தலைகிட்ட போயிட்டு மோப்பம் முடிச்சு அந்த தலையை பிடிச்சி இழுக்கும் போது நோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் ஓடி போயிட்டு நாயை விரட்டி விட்டு அந்த தலைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது அது ஒண்ணும் கிடையாது, நீ கிளம்பி வெளியே போ, ஏமா இந்த பொண்ணை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ, அப்புறமேட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லி வெளியே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பாக்குறாங்க அது குழந்தையுடைய தலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகிறாரு, என்ன சொல்றது அப்படின்னே புரியல, ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அந்த கேர்ள் ஃபிரெண்டு அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, பயங்கரமா அழுகுறா. அந்த பக்கம் அந்த 13 வயசு பொண்ணும் அழுதுகிட்டு இருக்கா. என்ன விஷயம் அது, என்கிட்ட காமி அப்படின்னும் போது இவரு காமிக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதையும் தாண்டி உங்க தலைய வாங்கி வச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இவரு கை முழுக்க ரத்தமா இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பக்கம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தலை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க. பால்கனி கிட்ட போறாங்க. பார்த்தா ஹீரோயினை காணும், குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. அடுத்தது ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் காருக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அண்ணன்காரன் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அங்க 2 போலீஸ் வந்திருக்காங்க. முதல்ல வந்த போலீஸ் கிட்ட ரெண்டாவதா வந்த போலீஸ் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய புதுசா பிறந்த குழந்தை 3 பேருமே சேர்ந்துட்டு பால்கனில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த குழந்தையோடைய தலை தனியா முன்னம் தனியா தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது எப்பா ரொம்ப மோசம்பா, யாராவது விக்னஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 13 வயசு பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 18 வயசு இளம் பெண், அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா, அதுக்கப்புறம் இந்த ஆளு, இவங்க 3 பேரும் தான் அந்த சம்பவம் நடக்கும் போது வீட்டுல இருந்திருக்காங்க. ஆனா இவங்க யாருமே பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி பயங்கர ஷாக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த படத்துல பெரிய கதைலாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமா இருந்துச்சு. நீங்க மட்டும் இந்த கதைய படமா பார்த்திருந்தீங்க அப்படின்னா என்ன படம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஃபீல் ஆயிருக்கும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.